ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு வந்து டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெட்யூல் வந்து விட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 2025லேருந்து மார்ச் 20 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த சொல்லியிருக்கிற அந்த டேட்லேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன், அதாவது உங்களுக்கு எங்கே எக்ஸாம் நடக்குது அந்த சிட்டி இன்டிமேஷனு, அப்புறம் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து அப்புறம் ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி அந்த பாஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் டேட் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ எக்ஸாம் டேட்டு மார்ச் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை, அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கான ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி பாஸ் வந்து எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஎஃப் 0220, அதாவது 2024 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா அது 2024 அழிச்ச நோட்டிஃபிகேஷன் தானே. ஸோ இதில் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான எல்லா லிங்க்குமே கொடுத்துருப்பாங்க. மார்க் டெஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. மார்க் டெஸ்ட் லிங்க் பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டிருப்போம். எப்படி மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க அதை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் லிங்க் ஃபார் வியூ டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜுக்கு வந்து போகும். சரிங்களா? இந்த மாதிரி லாகின் பேஜுக்கு போகும். அங்கே வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே என்ன கேப்சியா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதோ அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும். சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல, இல்லை வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை பற்றியும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் தரேன். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துட்டா நீங்கள் இங்கேயே வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி பாஸ்வேர்டையும் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா, பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டாக வந்து கால் லெட்டர் ஆப்ஷன் வந்து இருக்கும். அப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஹெல்ப் டெஸ்க்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அதில் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து ஹியர்ன்றது பார்த்தீங்களா, இந்த வேர்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆச்சுன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஹால் டிக்கெட் வரப்போ நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே இந்த ஹியர்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? அதில் வந்து இங்கே இருக்கும் ஆர்பிஎஃப் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு அந்த என்ன நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷன் நேம் இருக்கும். அப்புறம் சிபிடி எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் இன்டிமேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேமு, ஃபாதர் நேம் சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு அவைலபிளாக நோவான்னு சொல்லிட்டு இருக்கும். எஸ்ன்னா அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. எஸ் ஆன் ஒன் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபோட்டோகிராஃப்லாம் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்ட்டு சிட்டி இருக்கும், உங்கள் டெஸ்ட்டு ஸ்டேட் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து எந்த சிட்டியில் வந்து டெஸ்ட் நடக்கும், எந்த ஸ்டேட் வந்து சிட்டியை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் டேட் ஆஃப் என்ன ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கான அந்த டைமிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்னா 7:30க்கு நீங்கள் வந்து காலையில் 7:30 ஏஎம்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். 8:30 ஏஎம்க்கு வந்து கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. 9 ஏஎம்க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஷிஃப்ட்னா 11 ஏஎம்க்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். 12 பிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 12:30 பிஎம்க்கு எக்ஸாம் வந்து 12 பிஎம்க்கு கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. 12:30 பிஎம்க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:30 பிஎம்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். 3:30 பிஎம் கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. 4 பிஎம்க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கான டைமிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? கேட் க்ளோஸ் டைமோட முன்னாடி போயிடுங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் உங்கள் சிபிடி கான்ஸ்டபிளுக்கான சிபிடி எக்ஸாம் டைம் வந்து 90 மினிட்ஸு, 120 கொஸ்டின் சொல்லிட்டு இங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ராவல் பாஸ் இது கூடவே அட்டாச் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் 3 அப்படின்னு பண்ணுற பட்சத்தில் அந்த டேட்லேருந்து எக்ஸாம் டேட்லேருந்து மார்ச் 3 இல்லையா, எக்ஸாம் டேட்லேருந்து 3 நாளைக்கு முன்னாடியிலேருந்து அப்புறம் எக்ஸாம் டேட்லேருந்து 3 நாளைக்கு பின்னாடி வரைக்கும் சரிங்களா. ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எக்ஸாம் முடிச்சுட்டு உங்கள் ஊருக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸாம் டேட்லேருந்து முன்னாடி ஒரு 3 நாளும் எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு பின்னாடி ஒரு 3 நாளும் வந்து டைம் தருவாங்க. டோட்டலாக ஒரு 7 டேஸ் டைம் தருவாங்க ஓகேங்களா காமனாக. அப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் உங்கள் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், எப்போ வந்து டேட் ஆஃப் இஷ்யூலாம் இருக்கும். பிறகு நீங்கள் வந்து ஜார்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, அங்கே ரயில்வே டிபார்ட்மெண்ட் அதாவது அங்கே ஜார்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ அங்கே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜார்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ அப்புறம் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ அவங்க வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபார்மில் சாரி இந்த பாஸில் வந்து ஓகேங்களா. அதுக்கு பிறகு இங்கேயும் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 14 டிஜிட் யூனிக் நம்பர் இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை கேர்ஃபுல்லாக வந்து இந்த பாஸையும் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்புறம் அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் இது வந்து ஜஸ்ட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் தான், கால் லெட்டர் வந்து கிடையாது. கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ் உங்கள் எக்ஸாம் டேட்லேருந்து உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் தெரியும் இல்லையா, அந்த எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 4 டேஸ் முன்னாடி வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த கால் லெட்டர் மட்டும்தான் எக்ஸாம் சிபிடி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு அலோடு பண்ணுவோம். கால் லெட்டர் கூட 2 ப்ரூஃப் கொண்டு வரணும், ஒன்று கம்பல்சரி ஆதார் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், அதே போல் பயோமெட்ரிக் அன்லாக் கண்டிஷன்லையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறப்போ செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் ரிசர்வேஷன் சார்ஜஸ்லாம் நீங்கள் பே பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அந்த ட்ராவல் பாஸ் இந்த வேலிடிட்டி சொன்னோம் இல்லையா, அதாவது ட்ராவல் பாஸ் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 7 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 டேஸ் வரைக்கும் அது வந்து சேஞ்ச் ஆகும் அந்த டெஸ்ட் சென்டர் லொக்கேஷன் பொறுத்து ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது நீங்கள் வந்து வித்தின் த ஸ்டேட்டு இப்போ தமிழ்நாடுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குன்னா ஒரு 7 நாள் வரைக்கும் டைம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உங்கள் தமிழ்நாடு விட்டு வெளியே வேறு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டு பொறுத்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பாஸ் வேலிடிட்டி வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது இன்க்ளூடிங் எக்ஸாம் டேட் ஓகேங்களா, எக்ஸாம் டேட்டும் சேர்த்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்கள் டெஸ்ட் சென்டர் பொறுத்து அது மாறும், எந்த லொக்கேஷனில் வருதோ சேம் ஸ்டேட் நம்ம தமிழ்நாட்டிலே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வருதோ இல்லைனா வேறு ஸ்டேட்டில் ஏதாவது எக்ஸாம் ஸ்டேட்டில் வந்தாலோ அதை பொறுத்து இந்த ட்ராவல் அந்த பாஸ் வேலிடிட்டி வந்து டைமிங் அந்த டேட்டு கவுண்ட் வந்து மாறும் சரிங்களா, அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவல் பாஸோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஒரிஜினல் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக வந்து கூட எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் ஜார்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போகணும், இந்த பாஸும் சரி அந்த ஒரிஜினல் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டும் சரி அந்த ஹால் டிக்கெட் ஓகேங்களா, இது எல்லாமே வந்து அந்த ஜார்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வருவாங்க இல்லையா டிக்கெட் வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்க அவங்ககிட்ட கண்டிப்பாக ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எந்த வித ஃப்ராடும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா. இது கூடவே நான் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கேன். ஹால் டிக்கெட் வரப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, மினிமம் 2 அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேங்களா. நீங்கள் கான்ஸ்டபிள் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணிங்க இல்லையா அந்த ஃபோட்டோ வந்து மினிமம் 2 வந்து சேஃபாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். ஹால் டிக்கெட்டில் வந்து ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அது மினிமம் 2 வச்சுக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டு ஒரிஜினல் ப்ளஸ் இன்னொரு ஐடி ப்ரூஃப் பேன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இல்லை உங்கள் மார்க் ஷீட்டில் ஃபோட்டோவோட இருந்தால் அந்த மார்க் ஷீட்டு இந்த மாதிரி ஒரிஜினல் ஓகேங்களா, ஒரு 2 ஐடி ப்ரூஃபு ப்ளஸ் ஹால் டிக்கெட் அப்புறம் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. இதோட தான் நீங்கள் சிபிடிக்கு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், அதே போல் பயோமெட்ரிக் அன்லாக் கண்டிஷனில் இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் பற்றியும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கான லிங்க்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டிஸ்கிரிப்ஷனாக மறக்காமல் செக் பண்ணிக்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் ஓகேங்களா. ஸோ இதில் தான் இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் வந்து கொடுத்துருக்கிற விஷயம் ஓகேங்களா. அதே போல் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா. உங்களுக்கு இன்னும் வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் வந்து வரல அப்படின்னு நீங்கள் வந்து பயப்பட வேணாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் செக் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா டியர் கேண்டிடேட் சிட்டி ஸ்லிப் இஸ் நாட் yet லைவ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன், இட் வில் பி மேட் லைவ் 10 days பிஃபோர் த டேட் ஆஃப் யுவர் எக்ஸாம் ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு எப்போ எக்ஸாம் டேட் வந்து லாக் ஆகுதோ அதுலேருந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. அது எனேபிள் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும், நீங்கள் ரெகுலராக வந்து லாகின் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா. இப்படி வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லை, கண்டிப்பாக சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும் ஓகேங்களா. சப்போஸ் இந்த மாதிரி அலர்ட் வராமல் வேறு மாதிரி
இன்கடென்ஷியல் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கரெக்டான லிங்க்கை வந்து செக் பண்ணுங்கள். சப்போஸ் கரெக்டான லிங்க்கில் தான் போய் செக் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் ப்ராப்ளம் வந்துட்டே இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், ஃபார் கொரிஸ் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். மண்டே டு சாட்டர்டேன்னு சொல்லிட்டு டைமிங் கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம சென்னை ஜோனில் போனாலே ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது, அதுக்குமே நீங்கள் கால் பண்ணி உங்கள் கொரிஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எதனால் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் வந்து வந்த சிட் இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுற அந்த முக்கியமான விவரங்களும் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, அதே போல் இப்போதைக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெடியூல். ஓகேங்களா, மார்ச் 2லேருந்து மார்ச் 20, 2025 வரைக்கும் தான் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி டீட்டெயில்டாக டேட் சொல்லலை. அதாவது இதுக்கு முன்னாடி 4 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஜாப் அந்த எக்ஸாம் நடத்தி முடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது ஏஎல்பி, எஸ்ஐ, ஜேஇ, டெக்னீஷியன், அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டேட் சொன்னாங்க, இந்தந்த தேதியில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கான்ஸ்டபிள் பொறுத்த வரைக்கும் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாக்டாக டேட் சொல்லலை, இந்தந்த தேதியில் நடக்கும் அப்படின்னு சொல்லலை. ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி அப்டேட் வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இன்னுமே இந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள், உங்களுக்கான எக்ஸாம் டேட் என்னன்னு சொல்லிட்டு லாக் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா, எக்ஸாம் டேட் லாக் ஆகிற வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், லாகின் பண்ணி ரெகுலராக செக் பண்ணுங்கள். அதே போல் சிட் இன்டிமேஷன் ஸ்லிப் பார்த்தின சர்க்குலரும் வரல. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியனுக்கான சிட் இன்டிமேஷன் ஸ்லிப் சர்க்குலரு. இந்த மாதிரி சர்க்குலரும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிளுக்கு வந்து ஆர்ஆர்பி சைட்லேருந்து எதுவும் வரல, அதுக்கான லிங்க்கும் கிடையாது. வெப்சைட்டை நம்ம செக் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நீங்களே வந்து பாருங்கள், லிங்க்கு வந்து சர்க்குலர் டவுன்லோட் பண்ணுற மாதிரி லிங்க்கே கிடையாது. டேரெக்டாக சிட் இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் லிங்க்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மார்க் டெஸ்ட்டும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிட் இன்டிமேஷனுக்கான முக்கியமான விவரங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் டேட் லாக் ஆயிடுச்சுன்னா ஒரு 4 டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதே போல் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.